துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மகத்தான தேவனாகிய கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்டவரே, நாங்கள் சுதந்திரிக்கிறோம் துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் துயாதி துயவரே, தூய உள்ளம் கொண்டவரே, நாங்கள் சுதந்திரிக்கிறோம் ஆண்டவரே. 7 குத்து விளக்கின் மத்தியில் உலாவுகிற தெய்வமே, நாங்கள் சுதந்திரிக்கிறோம். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாக எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நேற்றும் என்றும் மாறாத எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் சுதந்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இருக்கிறாக இருக்கிறேன் என்றவரே, நாங்கள் சுதந்திரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அல்பாவும் ஒமேகாவும் ஆண்டவரே, ஆதியும் அந்தமும் ஆண்டவரே, முந்தினவரும் பிந்தினவருமாய் இருப்பவரே, நாங்கள் சுதந்திரிக்கிறோம். சர்வ வியாபியே, சர்வ ஞானியே, சர்வ சிருஷ்டிகரே, சர்வ வல்லமையுடையவரே, நாங்கள் சுதந்திரிக்கிறோம். துதிகள மகிமைக்கு பாத்திரரே, நாங்கள் சுதந்திரிக்கிறோம் ஆண்டவரே. மகத்தான இதோ இந்த மகத்தான வேலை ஆண்டவரே, நீர் முன்குறிக்கப்பட்ட நேரத்தில் ஆண்டவரே, இதோ நாங்கள் ஒன்று கூடும்படியா இந்த மகத்தான ஆண்டவரே கர்த்தாவே, தேவனுடைய ஆண்டவர் சாயங்கால வேலையில் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த கூட்டத்தின் மூலமாக கூடுகையின் மூலமாக இந்த சமூகத்தை நோக்கி பார்க்கும்படியா நீ தந்த கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இதோ இந்த ஆண்டவரே சிறுபிள்ளை ஆண்டவரே, குழந்தை பருவம் நிறைவு ஜெப கூட்டத்தில் ஆண்டவரே, உம்மை துதித்து உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவை நாங்கள் முதன்மையான ஸ்தானத்தில் வைத்து இதோ இந்த வேளையிலே நாங்கள் அழைக்கிறோம் ஆண்டவரே. எங்கே 2-3 பேர் உம்முடைய நாமத்தில் கூடுகிறோமோ அங்கே நான் இருக்கிறேன் என்ற தேவன் ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே நீர் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்றுமாய் ஜீவிக்கிறவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இதோ எங்கள் மத்தியிலே நீர் இறங்கும்படியா, எங்கள் மத்தியிலே அசைவாடும்படியா, இந்த பிரசன்னத்தால் நிறைவாக்கும்படியா ஆண்டவரே, இந்த சமூகத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. இதோ எங்களோடு நீர் ஆண்டவர் கர்த்தா இடைப்பட்டு இந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியா, இந்த குடும்பத்தை ஆண்டவரே மகத்தான தேவனின் ஆண்டவரே நன்மை ஆண்டவரை பெற்றுக்கொண்ட குடும்பத்தை இன்னும் மென்மேலும் உயர்த்தும்படியா ஆண்டவரே கர்த்தா, இதோ இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் கரங்கள் ஒப்புக் கொடுத்து இதோ நாங்கள் செபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு ஒவ்வொரு மீதும் உடைய பிரசன்னத்தால் இறக்கும்படியா, ஒவ்வொரு மீதும் உடைய அசைவாடுதலை நாங்கள் காணும்படியா தேவனே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றியோடு 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 ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். மென்மையானவரே, மேக ஸ்தம்பமே, மென்மையானவரே, மேக ஸ்தம்பமே, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஆனந்த தெய்வமே, எங்கள் ஆனந்த தெய்வமே, ஒவ்வொருவருடைய பிரசன்னத்தால் நிரப்பும் ஆண்டவரே. இதோ இந்த கூட்டத்தில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தை நிரம்பி நாங்கள் காணத்தக்கதாக முற்றிலுமான வெளிப்படுத்த வார்ப்பட்ட வார்த்தை நாங்கள் இதோ எங்கள் மத்தியிலே வெளிப்படாது. தேகளை முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் தரமட்டமாய் தாழ்த்துகிறோம். இதோ இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த ஸ்தோத்திர ஜெப கூட்டத்துக்காக முதலாவது துவக்கமாக சொல்லிப்படியா பட்டாபுரத்திலிருந்து வந்திருக்கிறார் சகோதரர் ஐயா டேவிட் ஐயா கூட காமிச்சப்பட்டிருக்காங்க. முன்பாக அழைக்கிறோம்.
கர்த்தாவே, இந்த ஜாஸ்பருடைய கர்த்தாவே, இந்த பருவம் நிறைவடைந்து அவர் சிறு பிள்ளையை கடந்து வாழ்க்கை ஒரு வாலிப பிரயாசத்தில் கடந்து போகிற இந்த நேரத்தில் ஆண்டவரே, என் தேவனாய கர்த்தர் ஒரு ஸ்தோத்திர கூட்டமாக நன்றி சொல்லும் ஆராதனையாக குடும்பம் ஏற்படுத்தி இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசிர்வதியை கர்த்தாவே, அது மாத்திரமல்ல இந்த கூட்டத்திலே தொடக்கம் முதல் முடிவு வரைந்தும் எங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை எங்களுக்கு தேவைப்படுகிறது ராஜா. இந்த அறை முழுவதையும் உங்களுடைய பரிசுத்தாவின் கட்டுப்பாட்டுக்குள் நீர் எடுத்துக்கொண்டு வருமாறு சொல்லுகிறோம். ஆண்டவரே, பாடங்கள் பாடல்கள் வசனங்கள் அதற்கு ஆலோசனைகள் ஆசீர்வாதங்கள் எல்லா காரியங்களும் தேவனாக கரமானது முன்னின்று வழிநடத்தும்படியாக எங்களை தாழ்த்துவது ராஜா. நேர் மகிமைப்படும்படியாக உங்களுடைய நாமத்தின் மகிமைக்காக அந்த சகோதரர் இந்த காரியத்தில் பிரயாசப்பட்டிருக்கிறார். வந்திருக்கிற சகோதர சகோதரிகள், உறவின் முறையார்கள், சபை விசுவாசிகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை மகளை ஆசீர்வதித்து கடந்து போகும்படியாக முதலாவது ஆண்டவரை தேவனுடைய கர மகளை ஆசீர்வதிக்க முடியாக, இந்த கூட்டத்தை ஆசீர்வதிக்க முடியாக, உடைய ஆண்டவரை கிருபை கரத்தால் இதை நடத்த முடியாக எல்லாம் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்படைக்கிறார். இயற்கை செயற்கை எல்லாவற்றையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறோம். ரத்தத்தாலே வேலையடிக்கும்படியாக செல்கிறோம். எல்லா சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடு நடத்தி தரும்படியாக தேவனுடைய கரத்திலே சமர்ப்பிக்கிற ராஜா. நாங்கள் அல்ல ஆண்டவரே, எங்கள் சரீரங்களை உடைய கரத்திலே சமர்ப்பிக்கிறோம். நீருடைய மகிமை பிரசாதத்திற்காக, ஒரு நாமத்தின் மகிமைக்காக, இக்காலத்தின் வெளிச்சத்தின் மன்னாவிற்காக ஆண்டவரே கூட்டத்தை ஆசீர்வதிக்கும்படியாக சொல்லுகிறேன். ஆண்டவரே, கேட்கப்பட்ட அத்தனை காரியங்களை கொடுக்கிற விசுவாசிக்கிற ராஜா. வார்த்தைகள் கேட்கும்போது ஆசீர்வாதமான பிள்ளைகள் கடந்து போகும்படியாக சொல்லுகிறேன். இந்த பரிசுத்தாவின் பிரசன்னத்தில் ஆண்டவரே, எல்லாவற்றையும் தருவீர் என்று, நன்மையான ஈவுகள் அத்தனை தருவீர் என்று விசுவாசிக்கிறோமே. விண்ணப்பங்கள் யாவை எங்கள் ஆண்டவர் இரட்சகர் வானத்தையும் பூமியும் சகலவற்றையும் உண்டாக்கி இதை ஆளுகை செய்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற சர்வ வல்லமுள்ள தேவனுடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஆமென். நன்றி பாஸ்டர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போது கூட நமது அன்பு சகோதரர் பாஸ்டர் எலி டேனியல் அவர்கள் பாடல்கள் வழியாய் நம்மை நடத்துவதற்கு முன்பாக பெற்றோர் பாஸ்டர் மனோவா ஆனந்த், மங்கையரசி ஜெனிஃபர் தங்கள் மகளை மேடைக்கு அழைத்து வரும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்களின் சபை டீகன் ஆமோஸ் அவர்கள் செவித்து மகளை அழைத்து வருவார். இரக்கத்தை கொண்டவரே, இந்த நாளுக்காக இந்த நேரத்துக்காக நான் நன்றி சொல்கிறோம். இதை செய்தால் கர்த்தரை நாம் மகிழ்ச்சிக்காக செய்யுங்கள் என்று வேதம் சொல்லியிருக்கிறீர்களே. ஏதோ இந்த காரியத்தையும் இந்த காரியங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. இந்த காலத்துக்கு முன்பாக நாங்கள் உண்மையை நினைக்கிறோம் கர்த்தாவே. இந்த காலம் முழுவதும் உங்களுடைய நாம் மகிமைக்காகவே நடக்கிற மாட்டவரே. இதோ கர்த்தாவே, சிறு பிள்ளைகளை ஆஸ்வதிக்கும்படியாக விலமதிக்கும்படியாக ஒரு கரம் அந்த பிள்ளைகள் இருக்கும்படியாக இது ஒரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிபூர்ண நாமம் அந்த பிள்ளைகளை வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறோம். அப்பா, இந்த காலம் நடத்தட்டும். அந்த முழு கர்த்தாவை காரியங்களை பொறுப்புடன் ஒப்புக் கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். எங்களை தாழ்த்தும் மாற்றம் உயர்த்துகிறோம். இயேசுவின் முன் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பெற்றோர் தயவு கூர்ந்து அன்பு மகள் ஜாஸ்பர் மேடைக்கு அழைத்து வரும்படியாக அன்போடு கேட்கிறேன்.
பாஸ்டர் எலி டேனியல் அவர்கள் நம்மை பாடல்கள் வழியாக நடத்துவார்கள். நம் ஆராதனைக்காக கூட ஒரு 2 பாடலை பாடி நாம் தேவனை நாம் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். முதலாவது பாடலாக ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் என பாடி தேவனை ஆராதிப்போம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கின்றோம் பின்னடியாய் தீரு நாமத்தே நாதபரவு ஸ்தோத்திரம் செய்கின்றோம் பின்னடியாய் தீரு நாமத்தே நாதபரவு வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கே ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கே ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியாய் தீரு நாமத்தே நாதரவு ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியாய் தீரு நாமத்தே நாதரவு நின்னோதிரமதினால் நிரந்தரி ஜீவ பொது வழியா நின்னோதிரமதினால் நிரந்தரி ஜீவ பொது வழியா நின்னடியார்க்கு பிதாவின் சந்நிதி சேரவுமே நின்னடியார்க்கு பிதாவின் சந்நிதி சேரவுமே சந்தனம் ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியாய் தீரு நாமத்தே நாதரவு ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியாய் தீரு நாமத்தே நாதரவு இன்றைய பதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினா இன்றைய பதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினா தந்தையின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஆமென் தந்தையின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியாய் தீரு நாமத்தே நாதரவு ஆமென் ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியாய் தீரு நாமத்தே நாதரவு ஹல்லேலூயா ஹல்லேலூயா பிரைஸ் லார்ட் இன்னும் ஒரு பாடலை கூட பாடி
தேவனை சரியான வேலையில் ஆராதிப்போம். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது என்று பாடி தேவனை ஒரு நாள் மகிமைப்படுத்தலாம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவே. நன்றி 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 என்று சொல்லி நான் நன்றி 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 என்று சொல்லி நான் எத்தனையோ நன்மைகள் என் வாழ்வில் செய்தாய், ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகள் என் வாழ்வில் செய்தாய், ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவே. நன்றி 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 என்று சொல்லி நான் நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் நாள்தோறும் போற்றுவேன். தேவனருளிய சொல்லி முடியாத இவனுக்காய் ஸ்தோத்திரம். தேவனருளிய சொல்லி முடியாத இவனுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாமலே கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாமலே கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன். அல்லேலூயா அல்லேலூயா. பாடுபவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர் நமக்கு பிடிக்கும். தேங்க்யூ தேங்க்யூ பிரதர். அருமையான பாடல்கள் வழியாக சகோதரர் நம்மை விசேஷமாய் இந்த ஆராதனைக்குள்ளே நடத்தினார். இப்போதும் கூட நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய பாஸ்டர் ஸ்டீஃபன் பாலாஜி அவர்கள் மேடைக்கு வரும்படியாய் அன்போடு கூட அழைக்கிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய பிரசன்னம் சமூகமானது இந்த நிகழ்ச்சியை நமக்கு நடத்தி தரும்படியாக தேவனுடைய கருத்தை நம்ம ஒப்புக்கொடுக்கலாம். நம்ம மத்தியிலே மண்டலூரிலிருந்து வந்திருக்கிற பாஸ்டர் பாலு மேத்யூ அவர்கள் நம்மை ஜெபத்தில் நடத்துவார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம்.
நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத ஜீவன் உள்ளவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த மாதத்திற்காக எங்களை தாழ்த்துகிறவராக ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த நாளை கூட ஆண்டவரை வேறு பெற்ற மகளையும் வாழ்த்துகிறோம். இதோ ஆண்டவரை குழந்தை பருவத்தை ஆண்டவரை கடந்து மங்கைய பருவத்தை அடைந்த இந்த மகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரை இந்த நேரத்தை கொடுத்தபடியாக உனக்கு சோதரம். ஆண்டவரை, நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது என்று நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். ஆம் ஆண்டவரை, நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. இந்த நாளை நீர் முன்குறைத்து இந்த நாளை ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரை மெட்டுதிக்கிறமையா எங்களுக்காக கொடுத்து ஆண்டவரை மக்கள் நன்றியாக அந்த நாளை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான நிகழ்ச்சியை துவக்கம் முதல் முடிப்பறிந்தமாய் இயேசுவே நீர் ஆண்டவரை முன்னிருந்து ஆண்டவரை தோதுகளோடு சூழ்ந்து ஆண்டவரை இதை நடத்தி கொடுக்கும்படியாக கிருபையாக இருக்கும் ராஜா. இந்த இடம் முழுமாக ஆண்டவரை பரிசுத்த தேவனை ராஜாதி ராஜா இந்த பரிசுத்தமாக்கி கொடுக்கும்படியாக ஆண்டவர் மக்கள் நன்றி தகப்பனை. இதோ வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ஆண்டவரை நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம். இந்த நாளை கூட ஆசீர்வதித்தாலும் திருவிழாலும் மொழி மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரை திருவிழால் இறந்தும் ஆண்டு மக்கள் நன்றி நன்றி. இயேசு கிறிஸ்து உயிர்த்த வல்லவர் நாமத்தை கேட்கிறோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. பாஸ்டர் மனோவா ஆனந்த், மங்கையரசி ஜெனிஃபர் அவர்களின் ஏக புதல்வி லில்லி ஜாஸ்பர் குழந்தை பருவ நிறைவு சோதர ஜெப கூட்டத்திற்கு அல்லது வாலிப பருவ துவக்க ஜெப கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மனதார வாழ்த்தி வரவேற்கிறேன். நான் மாத்திரல்ல, என்னோடு கூட பாஸ்டர் மனோவா ஆனந்த் அவர்களும் அவருடைய துணைவியார் மங்கையரசி ஜெனிஃபர் மற்றும் மகன் காட்சன் மனோவா அவர்களும் அவர்களோடு கூட அருமையான டீக்கன்மார், தர்மகர்த்தாக்கள், மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்களின் சபை சேர்த்துப்பட்டு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறது. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. விசேஷமாக வந்திருக்கக்கூடிய உங்கள் யாவரையும் அன்பு மகனுடைய தாத்தா பாட்டிகள் எஸ் செல்வம், எஸ் அலமேலு அவர்கள் சார்பிலும், டி ராஜேந்திரன், யோசேப்பு, எம் வாசுகி மரியா இவர்கள் சார்பிலும், தாய்மாமன்கள் எம் கதிரேசன், கே ஜெயலட்சுமி, எம் சசிகுமார், எஸ் திவ்யா, எஸ் விக்னேஷ்பால், வி காயத்ரி இவர்கள் சார்பிலும், சிறிய தகப்பனாக எஸ் தினேஷ், டி இந்திராதேவி, எஸ் பாஸ்டர், பி தனலட்சுமி இவர்கள் சார்பிலும், மேலும் இந்த அன்பு மகளின் உறவினர்களாகிய மூத்தவர்கள், பெரியவர்கள், பண்ணைக்காரர்கள், சேத்துப்பட்டுவார் பெரியவர்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளை சிறப்பிக்கும்படியா பாஸ்டர் மனோவா ஆனந்த் அவர்கள் இந்த ஸ்தோத்திர ஜெபத்தை ஏறெடுத்திருக்கிறார்கள். நாட்களை நியமிக்கிறார்கள், கர்த்தருக்கென்று நியமிக்கிறார்கள். இந்த நாளிலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து இந்த நாளிலே நம்மத்திலே கர்த்தருடைய தாசர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை கர்த்தருடைய நாமத்திலே அன்போடு கூட வரவேற்க எங்களுக்கு மிகவும் பிரியமான அன்பு அண்ணன் டேவிட் அவர்களை கர்த்தருடைய நாமத்தில் வரவேற்கிறேன். மற்றும் எங்கள் மத்தியிலே வந்திருக்கிற அருமையான மூத்த தாசன் வண்டலூர் பாஸ்டர் பாலு மேத்யூ அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். எங்கள் மத்தியிலே வந்திருக்கக்கூடிய அருமையான பாஸ்டர் டேனியல் ஆண்டனி அவர்களை கர்த்தருடைய துணைவியாரை கர்த்தருடைய நாமத்தில் வரவேற்கிறேன். அம்மாத்திரல எங்கள் நடுவில் இருக்கக்கூடிய அருமையான பாஸ்டர் ஸ்டீஃபன் பாலாஜி அவர்களை கர்த்தருடைய நாமத்தில் வரவேற்கிறேன். மேலும் என்னோடு கூட இந்த நிகழ்ச்சியை நடத்த இருக்கக்கூடிய அருமையான வாலிப சகோதரன் எங்களுக்கு பிரியமான பாஸ்டர் எலி டேனியல் அவர்களை கர்த்தருடைய நாமத்தில் வரவேற்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. அன்பானவர்களே, அடுத்தபடியாக நாம் ஒரு சாட்சியை கேட்க போகிறோம். இந்த அன்பு மகளை தேவன் பாஸ்டர் மனோவா ஆனந்த் அவர்களுக்கும் மங்கையரசி ஜெனிஃபருக்கும் கிருபையாய் தந்திருக்கிறார். இந்த பிள்ளை கர்ப்பம் தரித்து இன்றைக்கு ஒரு மகளாய் இங்கு அமர்ந்திருக்கிற இந்த காலவரையில தேவன் எப்படி அவர்களை ஆசீர்வதித்தார், தேவன் எப்படி அவர்களை வழிநடத்தினார், இந்த மகன் மூலமாய் அவர்கள் பெற்றுக்கொண்ட சந்தோஷங்கள் என்ன என்ற இவைகளை குறித்து
பாஸ்டர் மனோபாவான நம்மத்தில் 10 நிமிடம் மாத்திரம் சாட்சி கூறுவார். அதற்கு முன்பாக நம்மத்தில் இருக்கும் பாஸ்டர் ஸ்டீபன் பாலாஜி அவர்கள் நம்மை ஜெபத்திலே நடத்துவார். ஜெபிப்போம். எல்லாரையும் நேசிக்கிறதான அன்பின் பரலோகப்பிதாவே, அருமையான ஆஸ்வதிக்கப்படுகிற மாணவர்களுக்காக ஸ்தோத்திரம். இது கர்த்தாவே, அருமையான சிறு பிள்ளை ஜாஸ்பர் கர்த்தாவே, இது ஆண்டவரே தன்னுடைய பருவத்தை அடைந்த கர்த்தாவே, இந்த நாளை கர்த்தாவே இந்த சமூகத்தில் அந்த பிள்ளைகளுடைய கருத்தில் கூப்பிடும்படியாக ஒன்று கூடி வந்திருக்கிறோம். இது கர்த்தாவே இவருடைய உலக பிரகாரமான ஒரு விழாவாக இல்லாதபடிக்கு கிறிஸ்துக்குள்ளாய் கர்த்தாவே நாங்கள் சந்தோஷப்பட்டு உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது ஒன்று கூடி கர்த்தாவே ஆண்டவரே உங்களை அறியாத ஜனங்களுக்கும் ஆண்டவரே இந்த நாளுக்கான வார்த்தையை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு இருக்கிற ஒவ்வொரு கர்த்தாவே ஜனங்களுக்கும் வார்த்தை அறிவிக்கும்படியாய் ஆண்டவரே நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். தேவரே கர்த்தாவே இந்த ஆண்டவரே அறிவான கூட்டத்தை நாமத்தின் மகிமைக்காக நீருடைய காலத்தில் எடுத்துக்கொள்கிறார் ராஜா. இதோ ஊழியக்காரனா இந்த பிள்ளை நான் வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறேன். இந்த குடும்பத்தை கர்த்தாவே இந்த குடும்பத்தை அருமையான ஆண்டவர் இந்த குடும்பத்தாரையும் ஆண்டவர் சுற்றும் சூழல் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை இந்த கரத்தில் வைக்கிற ராஜா. தேவன் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை சுகபத்திரமாய் வந்தவனமாய் கொண்டு போக முடியாது ஒப்பு கொடுக்கிற ராஜா. இந்த ஆண்டவர் அருமையான இந்த நிகழ்ச்சியை துவக்குவதற்கு முடிவு மட்டுமா நீ பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு பகுதியும் ஆண்டவரே அது நாமத்துக்கு பிரீதியாய் அமைய உதவி செய்கிறார்கள்ப்பா. வந்தவரையும் ஆஸ்வதிக்கிறார். மகத்தான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அழைச்சிருக்கிறேன். Thank you, Pastor. இப்போது பாஸ்டர் மனோவான மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்களின் சபை சேர்த்துப்பட்டவர்கள் தன் மகளை குறித்து, தன் குடும்பத்தை, தன் ஊழியத்தை குறித்த ஒரு சாட்சியை உங்கள் நடுவிலே பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என்னுடைய பெயர் ஆனந்த். நான் மனோவா என்கிற பெயர் அப்புறமா எப்படி வந்ததுன்னு சொல்றேன். நான் என்னுடைய தாத்தா பேர் டிஆர் அண்ணாமலை, என் பாட்டி பேரு நீலாவதி. அப்பாவுடைய அப்பா அம்மா, அம்மாவுடைய அப்பா அம்மா முனியாண்டி முனியம்மாள். இது அம்மாவுடைய அப்பா. எங்க அப்பா பேரு செல்வம், எங்க அம்மா பேரு அலமேலு. இந்த தம்பதியாருக்கு ஒரு மூத்த மகனாக நாங்க வீட்டுல மட்டும் 3 அண்ணன் தம்பிங்க. நான் தான் வீட்டுல பெரியவன். என் பேர் ஆனந்த், என் தம்பி பேரு தினேஷ், லாஸ்ட் தம்பி பேரு பாஸ்கர். நாங்க ஒரு 3 பேரு. எனக்கு பெரியப்பா இருக்காங்க பீட்டர் அன்பழகன், அவங்க மனைவி மகா இருக்காங்க, அக்கா இருக்காங்க தேவி, பெரியப்பாக்கு பிறந்தவங்க தம்பி மோசஸ், டேனி. இப்படி ஒரு சிறு குடும்பத்துல நாங்க பிறந்தோம். அப்படியாக எனக்கு வயது ஒரு 38 வயதாகிறது. இந்த 38 வயதிலே இந்த பூமியிலே ஒரு மனிதன் ஏதோ பிறந்தான் வாழ்ந்தான் செத்தான் இல்லாதபடிக்கு அவன் பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கணும், அவனுடைய இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் சொல்லுவார். ஆனால் இந்த பூமியிலே நான் இந்த தாய் தகப்பனுக்கு அலமேலு செல்வம் என்கிற இந்த தம்பதியாருக்கு பிறந்ததிலே நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். ஏன்னா ஒருவேளை எங்க தாத்தா அண்ணாமலை 18 வயசுல பாம்பு வச்சு செத்து போயிருந்தாருன்னா எங்க அப்பா வந்திருக்க மாட்டார். ஒருவேளை அண்ணாமலை செல்வம் 15 வயசுல இறந்திருந்தா நான் வந்திருக்க மாட்டேன். அதனால நான் அந்த பூமிக்கு வரும்படியாக என் தாத்தாவும் பாட்டியும் பாதுகாத்தார் தேவன், எங்க அப்பா அம்மாவையும் பாதுகாத்தாரு, எங்க அப்பா மூலமா என்னையும் பாதுகாத்தார். அப்படியாக ஒரு இந்து குடும்பத்துல பிறந்து நான் வளர்ந்துட்டே வந்தேன். நான் ஒரு 10th டிஸ்கண்டினியூ தான் நான் பண்ணேன். சுருக்கமா முடிச்ச சாட்சி. எனக்கு படிப்பு வரும், ஆனா மூளை ஏறாது. நல்லா படிப்பேன் ஆனா அவ்வளவு மைண்ட் ஏற்றிக்க மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு பையன் 10th டிஸ்கண்டினியூ வரைக்கும் படிச்சேன். நான் இந்த சேத்துப்பட்டு பக்கத்திலே, நான் பிறந்தது சாதவீடு கிராமம், வந்தவாசி இருக்கு பாத்தீங்களா, அந்த சாதவீடுங்கிற ஒரு கிராமத்துல தான் நான் பிறந்தேன். அங்க பிறந்து இங்க தூக்கிட்டு மாட்டாங்க. அம்மா ஊர் அங்க தலைப்பிரசவம் பார்த்துட்டு இங்க சேத்துப்பட்டு பக்கத்துல ஹவுசிங் போர்டு தான் எங்க சொந்த ஊர். நான் வளர்ந்து எல்லாமே இங்க தான் 38 வருஷமா. அப்படி ஒரு இந்து குடும்பத்துல தான் நான் பிறந்தேன். ஒரு இந்து குடும்பத்துல பிறந்து இங்க
சேத்பேட்ல ஸ்கூல் ரோட்ல இருக்கிற குட்டலாமன் அம்மா போற பாத்தீங்களா, முகத்துல அம்மா போடுறோம், அந்த குட்டலாமன் கோவில்ல தான் ஒரு 2-3 வருஷம் நான் பூசாரியா இருந்தேன். அதுக்கு சாட்சி அந்த கோவிலோட தர்மகர்த்தா எங்க செல்வியக்கா இருக்கிறாங்க, தர்மம் அவங்க ஒய்ஃப் இருக்கிறாங்க. அவங்களாம் நான் பூசாரியா இருக்கும்போது என்ன பார்த்தவங்க. இன்னைக்கு நான் ஒரு பாஸ்டா இருந்து அவங்க பாக்குறாங்க. அதுக்கு அவங்க தான் சாட்சி. கை தருமா அக்கா, கை தருக்கா. அவங்க தான் நான் கோயில பூசாரியா இருக்கும்போது எனக்கு வேஷ்டி கட்டி கொடுத்தது அவங்க தான். இப்படிதான் கட்டணும் வேஷ்டி, இப்படிதான் நெத்தில திருநூறு போடணும், இப்படிதான் பட்டை போடணும், அதை கை கொடுத்தா. அதுதான் பாத்தீங்களா, அவங்க தான் எனக்கு இந்து முறைமையெல்லாம் சொல்லி கொடுத்தது அவங்க தான். இப்படிதான் சாமி கழுவணும், இப்படிதான் சிலையை கழுவணும், இப்படிதான் பொட்டு வைக்கணும், பூ வைக்கணும், எல்லாம் அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை தேர்வு வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு இந்து குடும்பத்துல பிறந்து வளர்ந்த நான் என்னுடைய 24ஆம் வயதிலே நான் என்னுடைய காதல் திருமணம் தான் நான் செய்தேன். என் மனைவி ஒரு பெந்தகோஸ்தே, ஒரு கிறிஸ்துவ பெண் என் மனைவி. எனக்கு அநேக முறைப்பொண்ணுலாம் இருந்தாங்க, அநேக முறைப்பொண்ணுங்க கல்யாணம் பண்ண முடியல. ஆனா தேவன் இந்த சௌகரியத்தை நியமிச்சு வச்சிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துவ பெண்ணை நான் திருமணம் செய்தேன், காதலித்து திருமணம் செய்தேன். 2008 நான் சபரிமலைக்கெல்லாம் மாலை போடுவேன். கோயிலுக்கு வெள்ளாடுவேன், சபரிமலைக்கெல்லாம் மாலை போட்டு ஐயப்பெல்லாம் நேர்ல பார்த்தேன்னு சொல்லி நண்பர்களுக்கெல்லாம் சொல்லியிருந்தேன். அப்படிப்பட்ட ஒரு இந்து சரணாச்சார குடும்பத்துல நான் பிறந்து வளர்ந்தேன். ஒரு 2008 என் மனைவி அவங்களை காதலிக்க ஆரம்பித்தேன். அவங்க ஒரு பெந்தகோஸ்தே சபைக்கு போயிட்டு இருந்தாங்க, ஒரு கிறிஸ்துவ சபைக்கு. அவங்க மூலமா தான் எனக்கு ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்படியாக 2008 ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். நான் அவரை தெரிந்து கொண்டு சொல்வது தவறு. ஏன்னா அதுக்கு முன்னாடியே எங்க வீட்டுல எங்க பெரியப்பா, அவருக்கு இருக்கிற ஒரு 2000 வருஷமா அவர் இருக்காரு. எங்க வீட்டுல எங்க பெரியப்பா அல்லேலூயா அப்படின்னுவாரு. நான் போய் அல்லேலூயா சோத்தணும், அலுமினியம் பாத்திரம் நான் சொல்லுவேன். எனக்கு ஆத்திரம்னு சொல்லுவேன். யாராவது என்கிட்ட சோத்திரம் சொன்னா எனக்கு ஆத்திரம் இன்னொன்னு கூட சொல்லுவேன். நீங்க சொல்லக்கூடாது, சோத்திரம் ஆத்திரம் சொல்லுவேன், புரிஞ்சுங்க. அப்படி கிறிஸ்தவர்களை விமர்சனம் செய்தவன் நான். யாராவது இயேசுவை நேசிக்கிறாரான்னு யாராவது பொண்ணு கிராஷ் குடிச்சுன்னு வச்சுக்க, இயேசு நேசிக்கிறது இருக்க, நீ என்ன நேசிக்கிறான்னு கேட்கிறவன் நான். அந்த பொண்ணை பார்த்து கேட்பேன். அப்போ நான் இந்துவா இருக்கும் போது அப்படின்னா என்னுடைய மனைவி என்கிட்ட கிராஷ் கொடுக்கும்போது, பிரதர் உன்னை இயேசு நேசிக்கிறாங்க, இயேசு நேசிக்கிறாங்க, நான் உன்னை லவ் பண்ணிக்கிறேன், உன்னை நேசி, நீ என்ன நேசிக்கிறான்னு கேட்டவன் நான். என்னோட சாட்சி முழுசா சொல்லிடுறேன். ஏன்னா ஆரம்பத்தில் சொன்னதான் உங்களுக்கு புரியும். அப்படிதான் என் மனைவி, நான் சபரிமலைக்கு போவேன், அவங்க சர்ச்சுக்கு போவாங்க. ஒரு நாள் ஏதோ அவங்களை பார்க்கும்படியாக சர்ச்சுக்கெல்லாம் போய் உட்காந்து அதன் பிறகு இயேசுவோட வார்த்தையை கேட்டு ஒரே ஒரு வார்த்தை தான் என்ன மனம் மாற வச்சு. அது என்ன வார்த்தைனா, பாஸ்டர் எசேக்கியேல் அவர்கள் இங்கதான் பக்கத்துல இருக்காரு. எல்லாரும் சொல்லுவாங்க, கோயில் மனுஷன் எப்படி தோணா, குரங்குல இருந்து வந்தான்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கும் மண்டலம் சூழல் சில்ட்ரன்ஸ் பார்க்கல குரங்கு இன்னும் குரங்கெல்லாம் சாவுது. அது ஒரு போல மனுஷனா மாறல. அந்த பாஸ்டர் பேச உடனே என் கவனம் ஏதோ டிஃபரெண்டா சொல்றாரு. அப்போ குரங்குல இருந்து மனுஷன் வரலையா? அப்ப உண்மையாவே குரங்குல இருந்து குரங்கு தான் வரும், மனுஷன் வர மாட்டான்றது அன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்பதான் இந்த மந்திரங்களுடைய அர்த்தம்லாம் தெரிய ஆரம்பிச்சது. நான் இந்து கோயில பூசாரியா இருக்கும்போது ஓம் அசதோமா சத்தமய தமசோமா ஜோதிகமய இதெல்லாம் என்ன அர்த்தம்னா, ஒளியிலே பிறந்தவரே போற்றி. அப்ப எனக்கு அர்த்தம் தெரியல. ஆனா பைபிள் படிக்கும் போது இயேசு ஒளியிலே பிறந்தான்னு நான் படிக்க ஆரம்பிச்சேன். பஞ்ச காயங்கள அப்படின்னு சொல்லி மந்திரம் போடும் போது அதோட அர்த்தம் பைபிள் படிக்கும் போது 5 காயங்களை உடையவரே சிலுவையிலே போற்றின்னு அர்த்தமா. கண்ணி சுத்தாய நமக அப்படின்னா அப்ப எனக்கு மந்திரத்தோட அர்த்தம் தெரியல. ஆனா பைபிள் படிக்கும் போது மரியாள் கண்ணி வயிற்றில் பிறந்த இயேசு கிறிஸ்து, மரியாளுடைய வயிற்றில் கண்ணி, மரியாளுடைய வயிற்றில் இயேசு கிறிஸ்து பிறந்தார், அவருக்கு போற்றின்னு அர்த்தமா. இப்படி எல்லா ஸ்லோகத்தோட அர்த்தமும் இந்த பைபிள் படிக்கும் போது அப்பதான் புரிய வந்தது. ஓ, உண்மையான தெய்வம் இயேசு கிறிஸ்து தான். முருகன் என்றால் அழகன் என்று பொருள். இயேசுக்கு பைபிள் சொல்லுது இயேசு பூர்ண அழகுள்ளவர் சொல்லுச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் நான் இந்து சரணாச்சாரத்தில் இருந்ததுனால ஓம் சரஸ்வதி நமஸ்துபியம் பரதே காமரூபிணி வித்யாரம்பம் பரிசாமி சித்தி பவத்துமே சதா இந்த மாதிரி ஒரு மந்திரம் சொல்லிட்டே இருப்பேன். சாமி சரணம் அப்படி சொல்லுவேன். ஆனா இதோட அர்த்தம் எனக்கு தெரியல. இதோட அர்த்தம்
அப்புறமா எனக்கு தெரிஞ்சது. ஹalleluya. ஒரு மனுஷனை நான் மாத்திச்சு. தவறாக எங்க அப்பா குடிப்பாரு. அப்பா சொல்லுவாங்க, அப்ப நாங்க சொல்லுவோம் எங்க அப்பா குடிக்கிறாரு. உண்மையிலே எங்க அப்பா குடிப்பது எங்க சொந்தக்கார மத்திய ஒரு நல்ல பேர் இருக்காரு. ஆனா எங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சுதான் எங்களை படிக்க வச்சாரு. எங்க 3 பேர் அண்ணன் தம்பிங்க, என் தம்பிங்க எல்லாம் அவங்களே காலேஜ் படிக்க ஆரம்பிச்சாங்க. நான் மட்டும் தான் படிக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தாரு. ஆனால் இந்த வேதாகமத்தை படிக்க ஆரம்பிச்ச பிறகுதான் உண்மையான தெய்வம் யார் என்றது தெரிய ஆரம்பிச்சு. அப்ப தெரிய வரும்போது ஏன் இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் சொல்லக்கூடாது? ஒரு பெரிய ஒரு விபத்து எனக்கு நடந்தது. 7 நாள் கோமால இருந்தேன். எத்தனை நாள்? 7 நாள் கோமால இருந்தேன். பெரிய ஒரு ஃபிக்ஸ் வரக்கூடிய வியாதி எனக்கு வந்தது. எனக்கு சொந்தக்காரங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட வியாதியில் இருக்கும்போது கேஎம்சி நியூயார்க் ஹாஸ்பிடல் 2 லட்சம் செலவு பண்ணி கல்யாணம் ஆகி 2 மாசத்துல கட்டி கொடுத்த மாமியார் எப்படி இருக்கும்? ஒரு நோய்வாய்ப்பட்ட சின்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ஒரு எண்ணம் வரும் பாத்தீங்களா? ஆனா அந்தபடி ஒரு எண்ணத்துல கூட என் மாமியாரும் மாமனாரும், என் மாமனார் பேர் மகேந்திரன், என் மாமியார் பேர் வாசுகி மரியா யோசேப், அப்படிப்பட்ட குடும்பத்துல கூட என் மாமியார் என்ன ஒதுக்காம கல்யாணம் ஆகி 2 மாசத்துல என்னை சேர்த்து குச்சி, எப்பா நீ சரியாயிட்டு வாப்பா, நான் ஏசப்பா சுகம் தருவாரு அப்படின்னு சொல்லி கல்யாணம் ஆகி 2 மாசத்துல. அப்ப அந்த பாஸ்டர் வந்து கேட்டார், தம்பி உன்னை டாக்டர் குழைக்க மாட்டான்னு சொல்லிட்டாங்க, உனக்கு மூளையில கட்டிக்குது, நீ செத்துருவான்னு சொல்லிட்டாங்க, உன்னை 2-3 மாசத்துலன்னு சொல்லிட்டாங்க டாக்டர். எவ்வளவு எப்படி இருக்கும்? கல்யாணம் ஆகி 2 மாசத்துல ஒருத்தர் செத்துருவான்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஃபிக்ஸ் வந்ததுன்னா நான் என்ன பண்றேன்னு தெரியாது. 2010 நான் செத்துருக்க வேண்டியது. அந்த பாஸ்டர் வந்து என்கிட்ட சொல்றாரு, இந்த பைபிளை கையில கொடுத்துட்டு, இந்த பைபிளை வந்து ஹாஸ்பிட்டல்ல என் கையில கொடுத்துட்டு, தம்பி மனோவா நீ வந்து உனக்கு ஏசப்பா சுகம் கொடுத்தா இந்த பைபிளை கையில எடுத்துக்கிட்டு உன்ன மாதிரி இருக்கிற அநேகருக்கு மருத்துவமனையில இருக்கிறவங்களுக்கு நீ போயிட்டு ஜெபிப்பியா அப்படின்னு கேட்கிறேன். நான் 10 படிக்கா இருக்கிறேன், குளுக்கோஸ் ஏறிட்டு இருக்கு, சுயநலம் இல்லாம இருக்கிறேன், பாதி சுயநலமோட இருக்கிறேன். அந்த பாஸ்டர் வந்து என்ன கேட்கிறாரு, இந்த பைபிளை கையில கொடுத்து கர்த்தர் ஏசப்பாவை சுகம் மாத்தினா நீ ஏசப்பாக்கு இதே பைபிளை தூக்கிட்டு தெருத்தெருவா போய் கத்துவியான்னு கேட்டார். எப்போ? 2010. அப்ப நான் சொன்னேன் உண்மையா, ஏன்னா நான் பட்ட அவமானம் வலி உயிர் இருந்தா போதும், ஏன்னா காதலித்த மனைவி 2 மாசத்துல விதவை ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பொருத்தனை பண்ணேன். சரிங்க பாஸ்டர், எனக்கு ஏசப்பா சுகம் கொடுத்தாருன்னா இந்த பைபிளை தூக்கிட்டு என்ன மாதிரி இருக்கிற பேஷண்ட்களுக்கு நான் போய் மருத்துவமனையில போய் ஜெபிக்கிறேன், தெருத்தெருவா போய் இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் நான் சொல்லுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2010 நான் அந்த பாஸ்டர் கிட்ட வாக்கு கொடுத்தேன். அந்த பாஸ்டர் அப்ப சொன்னாரு, சரி நீ சொன்ன வார்த்தையின்படியே ஒரு சுகம் கிடைக்கும்னு சொல்லி ஜெபிச்சுட்டு வந்துட்டாரு. அப்ப தூக்குன பைபிள் தான் 2025 15 வருடமா இந்த வேதாகமத்தை அதை நான் சுமக்கும் போது என்னை அதை சுமந்து கொண்டிருக்கிறேன். இப்படியாக கிறிஸ்துவத்தில் நான் போய் கொண்டிருக்கும் போது உண்மையாகவே உண்மையான கிறிஸ்துவம் என்றால் என்ன? ஏதோ சர்ச்சுக்கு போறோம், வேதம் வாசிக்கிறோம், பைபிள் படிக்கிறோம், இது மட்டும் தான் கிறிஸ்துவம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் தேவதூதனை போல உண்மையாகவே ஒரு அருமையான ஒரு சகோதரன், எப்பா தம்பி நீ படிக்கிற பைபிள் தான் உண்மையான, நீ ஒரு கிறிஸ்துவனே கிடையாது, உண்மையான கிறிஸ்துவனை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு இந்த பைபிளை குறிச்சு விளக்க ஆரம்பிச்சாரு. 3 தேவன் கிடையாது, பிரம்மா விஷ்ணு சிவன் 3 தேவன் நமக்கு இருக்கிற மாதிரி பைபிள்ல பிதா குமாரன் பரிசுத்தாவி 3 தேவன் கிடையாது, ஒரே தேவன் தான். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரே தேவன் தான் சொல்லிட்டு அந்த சகோதரர் சொன்னார். அது வரைக்கும் பைபிளே படிக்க முடியாம இருந்தேன். அதே போல தம்பி இந்துக்கள்ல முனிவர்கள், முஸ்லிம்ல நபிகள் இருக்கிறது போல உண்மையாகவே பைபிள்ல கிறிஸ்துவத்துக்கு ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தர் வேணும்பா, பைபிள் தீர்க்கதரிசி நாம யாரும் படிக்க கூடாதுன்னு என்னோட ஆவிக்குரிய கண்ணை திறந்த சகோதரர். தீர்க்கதரிசி நாம இன்னைக்கு முக்கியம், தீர்க்கதரிசி நாம பைபிளை படிக்க கூடாது, இவங்கெல்லாம் ஆராதிக்கிறதெல்லாம் உண்மையான ஆராதனை கிடையாது, தீர்க்கதரிசி ஒருத்தர் வேணும்பா அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசி அடையாள காமிச்சார். அதே போல உன் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சான்னு கேட்கும்போது ஆமா நான் பண்ண தப்பு என் பேரனுக்கு பேரன் அது வரைக்கும் பழி வாங்குவோம், பாவம் தொடரும், அண்ணாமலை செஞ்ச பாவம் எனக்கு வரைக்கும் வரும். எப்போ என்னை விட்டு மறைனா
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எப்போ நீ மனம் திரும்பி பாவம் மன்னிப்பு கேட்டு இயேசு கிறிஸ்து நாமத்தை ஞானஸ்நானம் எடுக்கிறோமோ அப்பதான் நம்மளோட மூதாதையர் பாவம் நம்மளை பின்தொடராது. இப்படிப்பட்ட வெளிப்பாட அந்த சகோதரர் சொன்னார். அதன்படியே 2011 அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியை பெற்றுக்கொண்ட ஒரு சபைக்கு நான் சென்றேன். இன்றைக்கு வரைக்குமாக 2024 வரைக்குமாக ஒரு கிறிஸ்துவனா ஒரு விசுவாசியா இருந்து 2024 மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலே தேவன் என்னை இந்த சேத்துப்பட்ட பகுதியிலே ஒரு ஊழியக்காரனாக அழைத்தார். கடந்த 1.5 வருஷமா நான் ஒரு பாஸ்டரா இருந்துதான் இந்த ஊழியத்தை என்னை போல இருக்கிற அநேக ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் ரோட்ல நின்று பிரசங்கம் பண்றேன். நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க யூடியூப் சேனல்ல. அப்படி என் வாழ்க்கையில் தேவன் அற்புதம் செய்ததால் தான் இன்றைக்கு நீங்க எல்லாம் என்ன பார்த்து வந்திருக்கீங்க. நான் ஒரு குடிகாரனாவோ ஒரு பொறுக்கியாவோ இருந்திருந்தா என்ன நீங்க இவ்வளவு பேர் வந்திருப்பீங்களா? என்ன நீங்க பார்த்து வந்ததுக்கு இந்த குடும்பத்துக்கு என் அழைப்பை ஏற்றுக்கொண்டு வந்த நோக்கம் என்ன? நான் உண்மையான ஒரு கிறிஸ்துவன். நான் ஒரு கிறிஸ்துவனா இருப்பதனால தான் என்னை சொந்தக்காரமாகிய நீங்கள் என்னை மதிச்சு வந்தீங்க. அப்படிப்பட்ட கிறிஸ்துவத்தை இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன், அவர் ஒருவரே தேவன் என்பதை என்னுடைய மகன் மூலமாக எனக்கு ஒரு மகன் காட்சன் பேரு 2011 பிறந்தான். 14 வயசுக்கு மூல வாச்சா அவர்தான். இரண்டாவது பில்லி ஜாஸ்பர். நான் ஒரு சகோதரர் சொன்னேன்வா என்னை சரியான சத்தியத்துக்கு வழிநடத்தினார், இந்த உண்மையான செய்திக்கு வழிநடத்தினார். அந்த சகோதரர் வேற யாரும் இல்ல, இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற சகோதரர் ஸ்ரீவன் பாலாஜி அவர்கள் தான். எங்கேயோ சுத்திருந்த என்னை ஒரு நல்ல ஒரு மனிதனாக மாற்றியது இந்த சகோதரன் தான். தேவன் இவர் மூலமா பேசிதான் இந்த ஒரு ஊழியக்காரன் என்று நிற்க வைத்திருக்கிறார். இப்போதைக்கு நான் ஒரு பாஸ்டரா இருந்து மறுபடியும் பிறந்த கிறிஸ்துவ சபை என்று தேவன் ஒரு சபையை கொடுத்திருக்கிறார். அந்த சபைக்கு ஒரு 25 ஆத்துமாக்களை தேவன் கொடுத்திருக்கிறார். நான் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, உண்மையான தெய்வம் இயேசு கிறிஸ்து தான் நான் விசுவாசிக்கும் போதுதான் என் வாழ்க்கையில் இவ்வளவு சொந்தங்களை நான் பெற்றுக்கொள்ள முடிந்தது. ஹல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும் போதுதான் உண்மையாகவே நீங்கள் உங்க வாழ்க்கையில் ஒரு மகத்தான ஒரு இடத்துக்கு வருவீங்க. அதை மேற்கொண்டு ஐயா பேசுவாரு. உண்மையாகவே இந்த நிலைமையில இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனா இந்த செய்தியில இந்த கிறிஸ்துவத்துல இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள். அதிலிருந்து என்னை இந்த ஊழியத்தில் கொண்டு போவதற்கு எனக்கு உதவியா இருக்கிற எங்க அண்ணன் பட்டாபுரம் சேர்ந்த டேவிட் அவர்களும், புளியாந்தோப்பு பகுதியை சேர்ந்த சகோதரர் பால் அவர்களும், தாம்பரத்தில் ஊழியம் செய்கிற சகோதரர் தீமோத்தேயு ஜபராஜ் அவர்களும் எனக்கு உறுதுணையா இருக்கிற, எப்பவுமே நான் விழுந்தாலும் எழுந்துச்சாலும் எனக்கு எப்பவுமே என் கூடவே இருக்கிற என் தம்பி எழில் டேனியலா இருக்கட்டும், ஆமோஸ் அது நிக்கிறார் குண்டா இருப்பாரு, அருண் ஆமோஸ், ஸ்ரீதர், கேப்டன், பால், நம்ம அருள்தாஸ், இன்னும் அநேக சகோதரர்கள், சகோதரர் ஆண்டனி அவர்கள், கார்த்தி சகோதரர் இருக்காங்க, வசந்த் சகோதரர்கள், இந்த மாதிரி எனக்கு அநேக சகோதரர்கள் என் கூட இருந்து இந்த ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார்கள். அதனால ரொம்ப சந்தோஷம். மீதியான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே பொறுப்பெடுத்து நடத்துவார். வந்த ஒவ்வொருவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you. நன்றி. ஒருமுறை கரங்களை தட்டுறாங்க. ஏசப்பா உயிரோட இருக்காரா? ஏசப்பா உயிரோட இருக்கிறாருன்னு நம்ம யாருமே கேட்க வேண்டியதில்லை. பாஸ்டர் மனோவா ஆனந்த் கிட்ட கேட்டா போதும். நாம எவ்வளவு அருமையான சாட்சியை கேட்டு நாம் அவருடைய வார்த்தைகளை சிறிது நேரம் கடந்து செல்ல அதற்கு முன்பாக பாஸ்டர் எழில் அவர்கள் நமக்கு ஒரே ஒரு பல்லவியை பாடி நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள கடந்து செல்லும். நன்மைகள் செய்தவர்க்கு நன்றியுள்ள ஆராதனை நாள்தோறும் செலுத்துகிறேன், நாளெல்லாம் செலுத்துகிறேன். நன்மைகள் செய்தவர்க்கு நன்றியுள்ள ஆராதனை நாள்தோறும் செலுத்துகிறேன், நாளெல்லாம் செலுத்துகிறேன். நன்றியப்பா ஏசப்பா, நன்றியப்பா ஏசப்பா, நன்றியப்பா ஏசப்பா, நன்றியப்பா ஏசப்பா. நன்மைகள் செய்தவர்க்கு நன்றியுள்ள ஆராதனை நாள்தோறும் செலுத்துகிறேன், நாளெல்லாம்
நாளெல்லாம் செலுத்துகிறேன். பாவச்சேற்றில் இருந்த என்னை தூக்கி எடுத்தீரே. நாற்றமெல்லாம் கழுவி என்னை மார்பில் அணைத்தீரே. பாவச்சேற்றில் இருந்த என்னை தூக்கி எடுத்தீரே. நாற்றமெல்லாம் கழுவி என்னை மார்பில் அணைத்தீரே. அனுதினமும் அபிஷேகித்து மகிழ்விக்கின்றீரே. அனுதினமும் அபிஷேகித்து மகிழ்விக்கின்றீரே. அப்பா உந்தன் சித்தம் செய்ய பழகுவித்தீரே. ஏசப்பா உந்தன் சித்தம் செய்ய பழகுவித்தீரே. நன்றியப்பா ஏசப்பா, நன்றியப்பா ஏசப்பா, நன்றியப்பா ஏசப்பா, நன்றியப்பா ஏசப்பா. நன்மைகள் செய்தவர்க்கு நன்றியுள்ள ஆராதனை நாள்தோறும் செலுத்துகிறேன். நாளெல்லாம் செலுத்துகிறேன். நன்மைகள் செய்தவர்க்கு நன்றியுள்ள ஆராதனை நாள்தோறும் செலுத்துகிறேன். நாளெல்லாம் செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. வார்த்தை பகுதிக்காக வந்திருக்கிறோம். வார்த்தை பிரசங்கிக்கும்படியாக பாஸ்டர் தீமோத்தேயு ஜெபராஜ் அவர்கள் கூட நம்ம அழைக்கலாம். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை வேளையிலே ஒன்று கூடி வந்த உங்கள் யாவரையும் பாஸ்டர் மனோவான சகோதரி மங்கையரசி ஜெனிஃபர் அவர்கள் குடும்பத்தின் சார்பில் அன்போடு கூட வரவேற்கிறோம். ஆமென். அன்பானவர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். அருமையான நம்முடைய சிறுமகள் லில்லி ஜாஸ்பர் மஞ்சள் நீராட்டு விழா. சொல்லாம எப்படி? உலகத்திலேயே தலை சிறந்த ஒரு இனம் தமிழன் தான். ஒரு லேடிய சொல்லாமா? இயேசு கிறிஸ்து ஏசப்பா பேரை கரெக்டா எழுதி வச்ச ஒரே இனம் நம்ம இனம் தாங்க. அப்படின்னு சொல்லாமா? ஆக தமிழர் எதை செய்தாலும் அதை சரியாக ஒழுங்காக நேர்த்தியாக செய்யக்கூடியவர். அப்படி வைங்க. நம்ம லெசன் ஜாப் பண்ணிக்கலாம். நம்ம முடிச்சுட்டு ஜாப் வாங்க. பஸ் எடுத்துட்டு வரும் சீக்கிரம் வாங்க. அந்த சைடுல இருக்கக்கூடிய சேர்ஸ் கொஞ்சம் எடுத்து போடுங்க. பிரதர்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. சேர்ஸ் போடுங்க. அவ்வளவுதானே? தட்டு வந்தாச்சா? வந்துட்டீங்களா? நிற்கக்கூடிய சகோதர சகோதரிகள் இந்த பாருங்க, முன்னாடி சேர்ஸ் இருக்கு. தயவுசெய்து வந்து உட்காருங்க. சீர்வரிசை கொண்டு வந்த அன்பு உள்ளங்களை மீண்டும் ஒரு விசை இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட வரவேற்கிறேன்.
உட்காருங்க. மூத்தவங்க பெரியவங்களா ஒரு சேர் பார்த்து உட்காருங்கம்மா. சரி. கொஞ்சம் கவனிங்க. ஹalleluya. நாம் ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். எழில் நமக்கு உதவி செய்வார். மார்க் 10ஆம் அதிகாரம் 17 முதல் 22 வசனங்களை நாம் வாசிப்போம். மார்க் 10ஆம் அதிகாரம் 17 முதல் 22 வசனங்கள். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயும் கனப்படுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், போதகரே, இவைகளெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றார். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் பெற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் மிகுந்த ஆசையோடாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமுடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஒரு ஹalleluya சொல்றீங்களா? அங்க கவனிங்க. ஹalleluya. உங்கள் அன்பான கவனத்தை இங்கு நீங்கள் திருப்பும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். வேதத்துல நம்ம ஒரு பகுதியை வாசித்தோம். இப்போதைக்கு தற்சமயம் உலகத்திலேயே கஷ்டமான வேலை எது தெரியுமா? பிள்ளைகளை வளர்க்கிறது தான். ஆமென் சொல்லலாமா? இன்றைக்கு பிள்ளைகளை அழகாக, ஒழுங்காக, நேர்த்தியாக, சிறப்பாக வளர்த்து எடுப்பது என்பது ஒரு மிகப்பெரிய சாதனையா இருக்கிறது. பாஸ்டர் மனோவா, சகோதரி ஜெனிஃபர் அவர்களை இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். அவர்கள் கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த சுதந்திரமாகிய தன் பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள்ளே வளர்த்து கிருபையாய் இம்மட்டும் அவர்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார்கள். ஆமென். இந்த வாலிப பருவம் என்பது மிகவும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பருவம். வேதம் அதனால் தான் சொல்லுகிறது, வாலிபனே, உன் வாலிப பிரயாணத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. ஆமென். பாருங்கள், இந்த வாலிப பருவம் என்பது ஒரு மிகவும் வலிமை உள்ளதும் பலம் உள்ளதும் அறிவு ஞானம் மிகுந்ததும், இந்த வாலிப பருவத்தில் எதையும் செய்யக்கூடிய ஒரு துணிச்சல் பிள்ளைகளுக்கு இருப்பது என்பது ஒரு இயற்கையான விஷயம்தான். ஆமென். ஆனால் இந்த வயதிலே நம்ம பிள்ளைகளுக்கு நாம சொத்து சேர்க்கலாம், ஆஸ்திகளை சேர்க்கலாம், நல்ல உடைகளை, நல்ல பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய இப்படிப்பட்ட எந்த ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை பார்க்கிலும் உங்கள் பிள்ளைகளுக்கு இயேசு என்கிற இரட்சகர் இருக்கிறார் என்பதை சொல்ல வேண்டியது உங்கள் மேல், என் மேல் விழுந்த கடமையாக காணப்படுகிறது. ஆமென். அன்பானவர்களே, வேதத்திலே நாம் வாசித்த இந்த பகுதியிலே ஒரு வாலிபன் நல்ல ஒழுக்கமான, யோகியமான, பரிசுத்தமான ஒரு வாலிபன் இயேசு கிட்ட வந்து, இயேசுவே, நான் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று சொல்லுகிறான்.
அந்த இயேசுவானவர் அவனை பார்த்து அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, என்னை பின்பற்றி வா என்பதுதான். ஆமென். அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த உலகத்திலே மனிதர்கள் அநேக இயக்கங்களை, மார்க்கங்களை, கொள்கைகளை, சித்தாந்தங்களை பின்பற்றுகிறார்கள். தனக்கு சுயமாய் தோன்றுகிற கற்பனைகளை, ஒழுக்கங்களை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். ஆனால் மெய்யாகவே இந்த பரிசுத்த வேதாகமத்தின் மைய கருத்தே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் யாவரும் பின்பற்ற வேண்டும் என்பதுதான். ஏனென்றால் நித்திய ஜீவனை தரக்கூடிய ஒருவராய் அவர் மட்டுமே காணப்படுகிறார் என்பது ஒரு நிஜமான உண்மையாக காணப்படுகிறது. அந்த ஆசை நிறைந்த வாலிபன் இயேசுவிடம் வந்து நித்திய ஜீவனை தருகிறார் என்று அறிந்தும் அவனிடம் என்னை பின்பற்றி வா என்று சொன்னபோது அவன் பின்பற்ற தவறி போனான் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆனால் என் அன்பு சகோதரன் பாஸ்டர் மனோவா ஆனந்த், அவருடைய மனைவி மங்கையர்கரசி ஜெனிஃபர் தங்கள் காலத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வாலிபனுக்கு சொன்ன அதே வார்த்தையை, என்னை பின்பற்றி வா என்ற அந்த சவாலை மனோவாவிடமும் ஜெனிஃபரிடமும் வைத்தபோது இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்று இவர்கள் இருவரும் முடிவெடுத்தார்கள். ஆமென். இவர்கள் எடுத்ததிலே ஒரு சிறந்த முடிவு இதுவாகத்தான் இருக்க வேண்டும். சவாலுடைய சாட்சியை நீங்கள் கேட்டீர்கள். அந்த சாட்சியில சொல்லப்பட்ட வண்ணம் அவர் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டதனால்தான் இப்படிப்பட்ட ஒரு அழகான ஜனக்கூட்டம் இன்றைக்கு அவருடைய அழைப்பை ஏற்று இங்கே மகளை வாழ்த்தும்படியாய் நாம் வந்திருக்கிறோம். ஆமென். அது மாத்திரமல்ல, இந்த இயேசு கிறிஸ்துவை ஒருவன் பின்பற்றி செல்லும் போது அவனுக்கு தேவன் மகிமையான ரட்சிப்பை, ஆசீர்வாதங்களை தரக்கூடிய வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லா ஆறும் ஒரு சமுத்திரத்துக்கு தான் போகுது, எல்லா சாமியும் ஒன்றுதான், இப்படி பொதுவான சித்தாந்தத்தை பேசுவார்கள். அதை குறித்து எனக்கு கவலை இல்லை. ஆனால் எனக்காக ஒரு மகத்தான தெய்வம் இந்த பூமியில மனிதனாய் வந்து என்னுடைய இடத்தை கல்வாரி சிலுவையில எடுத்துக்கொண்டு என் பாவத்தை தன்மேல் சுமந்து கொண்டார்ல, இந்த இயேசுவுக்கு ஒப்பான ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை என்பது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. அல்லேலூயா. அன்பர்களே, இப்போது கூட இந்த வேதமானது மறைபொருளாய் காணப்பட்ட காலத்திலே 7 சபை காலங்களும் மனிதனுடைய சித்தாந்தங்கள் திணிக்கப்பட்டிருந்த காலத்திலே தேவன் கிருபையாய் இந்த 7ஆம் சபை காலத்திலே நமக்காக ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டபடி லவோதிக்கேயா சபைக்கு என்று தேவன் ஒரு தூதனை அனுப்பி அந்த தூதன் மூலமாய் பழைய ஏற்பாட்டின் யெகோவாதான் புதிய ஏற்பாட்டின் இயேசு கிறிஸ்து என்பதை, ஆமென், 3 தெய்வ கிறிஸ்தவர்களுக்கு இல்ல, ஒரே தெய்வம் தான். அந்த தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நமக்கு காண்பித்து தரும்படியாய் ஒரு மகத்தான ஒரு தூதனை 7ஆம் சபையின் தீர்க்கதரிசியை தேவன் நமக்காக அனுப்பினார். அவருடைய பெயர் வில்லியம் மரியன் பிரண்ணாம். ஆமென். அல்லேலூயா. அருமையான என் சகோதர சகோதரிகளே, இங்கே கூடி வந்திருக்க என் உறவுகளே, உங்களை நான் மனதார வாழ்த்துகிறேன். நாம் இந்த பூமியில இதோ இன்றைக்கு ஜாஸ்பர் அவர்களுக்கு அந்த குடும்பத்தார் ஒரு நல்ல ஈவை இன்று செய்கிறது போல நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை நாம் கொடுக்க தவறப்போவதில்லை. ஆனால் சரியான ரட்சிப்பை, வேதத்தின் சத்தியத்தை, இக்காலத்தின் அந்த மகத்தான வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் போனால், நாம் அங்கீகரிக்க தவறினால் நாம் நிச்சயமாக அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே போக முடியாது. அந்த பணக்கார வாலிபன் அவன் கண் முன்னாடி இயேசு இருக்கார். யார்கிட்ட நித்திய ஜீவன் இருக்கோ அவர்கிட்டயே போய் அவன் கேட்கிறான். ஆனா அவர் சொல்றாரு, என்னை பின்பற்றி வா,
ஆமென். இன்னைக்கு நாம சபைகளை பின்பற்றி கொண்டிருக்கிறோம், கொள்கைகளை பின்பற்றி இருக்கிறோம். ஐயோ, எங்க தாத்தா காலத்துல இருந்து நாங்க இப்படித்தாங்க, நாங்க எங்க அப்பா காலத்துல இருந்து இப்படித்தாங்க, ஆனா நாங்க அதெல்லாம் விட்டு வரமாட்டோம். நித்திய ஜீவனை நீ பெற வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். ஆமென் சொல்றாங்களா? அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு வெளிப்படுத்தி காட்டக்கூடிய கடைசி கால செய்தி என்கிற ஒரு மகத்தான சத்தியத்தை தேவன் இந்த பூமியிலே தற்சமயம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அருமையானவர்களே, மெய்யான சத்தியத்திலே நாம் வரும்போது தான் நம்ம பிள்ளையை நம்ம எப்படி வளர்க்கணும்னு ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். ஆமென். நம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாய் தேவன் பிள்ளை வளர்ப்பு என்பது எப்படி, ஒரு பிள்ளையை எப்படி வளர்க்கணும், பிள்ளையை வளர்க்கிற பெற்றோர் எப்படி இருக்கணும், இதை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. மொபைல நீ வீட்டுல நோண்டிட்டு இருந்தா உன் புள்ள கண்டிப்பா மொபைல தான் நோண்டும். ஆமென் சொல்றீங்களா? ஆமென். நீங்க பைபிள் எடுத்து படிச்சீங்கன்னா உன் புள்ள பைபிள் எடுத்து படிக்கும். ஆமென். பெற்றோர் எப்படி நடந்து கொள்கிறார்களோ பிள்ளைகள் அப்படித்தான் நடக்கும். அப்பா கொஞ்சம் சண்டை போடுறவரா இருந்தா பையன் மாத்திரம் சாதுவா இருப்பாங்க. அம்மா எப்படி பேசுறாங்களோ பிள்ளை அப்படித்தானே பேசும். அல்லேலூயா. அருமையான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவருடைய இதய கதவையும் பாவ மன்னிப்புக்கான ஞானஸ்நானத்தை நீயும் நானும் எடுக்காவிட்டால் நம்ம பாவமும் மன்னிக்கப்படாது, நம்முடைய நோயும் தீராது, நாம நிச்சயமாக நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளவே முடியாது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கிருபையாய் ஒரு சிறு கூட்டத்தை தேவன் தெரிந்து கொண்டு அந்த கூட்டத்திற்காக இக்காலத்திற்கென்று ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி ஒரு பெற்றோர் எப்படி இருக்கணும், ஒரு கணவன் எப்படி இருக்கணும், ஒரு மனைவி எப்படி இருக்கணும்னு நமக்கு அழகாய் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இக்காலத்தின் செய்தியை அறிந்து கொண்டவர்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் பெற்றுக் கொண்டவர்கள், அப்போஸ்தலர் 2:38க்கு கீழ்ப்படிந்தவர்கள் குடும்பமாக எடுத்துக் கொள்ளப்படுவதிலே செல்வார்கள் என்பது நிச்சயமான உண்மை. பிரியமான அல்லேலூயா. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். திரளான ஜனக்கூட்டமா நீங்க வந்திருக்கீங்க. நீங்க யோசிக்கலாம், இவர் சட்டுப்புட்டு முடிக்கிட்டாங்க, இவர் பாட்டுக்கு என்ன இயேசு இயேசு இயேசுன்னு சொல்றாரு. எங்களுக்கு இயேசுவை தவிர வேற யாரையுமே பேச தெரியாது. அல்லேலூயா. எங்கள் பாஸ்டர் மனோவாவை ஆசீர்வதித்து ஒரு துணைவியாரை தந்து ஏற்ற காலத்திலே கர்ப்பத்தின் கனியை கொடுத்து அந்த கனியை நல்லபடியாக வளர செய்து இந்த குழந்தை பருவத்தை தாண்டி ஒரு வாலிப பருவத்துக்குள்ளே அன்பு மகளை தேவன் கொண்டு வந்திருக்கிறார் என்றால் இது எங்களுடைய கரத்தின் கிரியை இல்ல, இது இயேசுவுடைய கிருபை மட்டும்தான். ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? சரி, இப்ப இந்த குழந்தையுடைய ஓனர் யாரு? இயேசு கிறிஸ்து. அப்பா இருக்கீங்க, அம்மா இருக்கீங்க, தாத்தா பாட்டிங்க இருக்கீங்க, அத்தை மாமன்கள் இருக்கீங்க, பெரியப்பன்ங்க, சித்தப்பன்ங்க, உறவினர்கள், நண்பர்கள், பாஸ்டர்ங்க, இத்தனை உறவுகள் இந்த குழந்தைக்கு இருக்கு. இந்த குழந்தையுடைய ஒரிஜினல் ஓனர் யாரு? இயேசு கிறிஸ்து. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஆமென். 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 இதை நாம் ஒரு காலம் மறந்துவிடக் கூடாது. ஆண்டவர் எல்லா பிள்ளைகளையும் ஒரே நேரத்தில் வளர்க்க முடியலன்னா பெற்றோராகிய உங்களிடத்திலே இந்த பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லாமா? ஆமென். பெற்றோராகிய நாம் வளர்ப்பு தாய் தான், வளர்ப்பு தகப்பன் தான். ஆனால் தாயும் தகவலும் முன்பாய் ஜாஸ்பருக்கும் இங்கே கூடியிருக்கிற நம் எல்லாருக்கும் அந்த மகத்தான இயேசு கிறிஸ்து அவரே தாயும் தகப்பனுமாய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் எல் ஷடாய் தேவனாய் அவர் காணப்படுகிறார். அல்லேலூயா. இப்போ ஒரு 2 நிமிஷம் மாத்திரம் ஒரு மெயின் சப்ஜெக்ட்டுக்கு வந்துடும். பிள்ளைகளை கர்த்தருக்குள் வளர்க்க வேண்டியது நம்ம எல்லாரும் மேலும் விழுந்த கடமை. ஆமென். என் பையன் 10வது படிக்கிறான், மொபைல்ல பாதி எனக்கு தெரியல, ஆனா மொபைலுக்குள்ள போய் மூளையை விட்டு நோண்டி எடுத்துட்டு வரான். ஆமென். அந்த வெகுளித்தனம் சிறுபிள்ளைத்தனம் இல்ல, சிறு வயதிலேயே பிள்ளைகள் பெரிய ஞானத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அப்படியானால் பெற்றோர் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும்? ஒரு 2 நிமிடங்கள் மாத்திரம்
எங்கள் தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரெண்டம் அவர்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்னு சொல்லி கொடுத்தாரோ அதை வெறும் பாயிண்டா சொல்லிட்டு நான் கடந்து போயிடுவேன். அன்பானவர்களே, முதலாவது பெற்றோராகிய நாம் பிள்ளைய கொஞ்சத்தை விட முதல்ல தேவனை நாம் நேசிக்க வேண்டும். ஆமென் சொல்றீங்களா? உன் பிள்ளைகளை நீ நேசிப்பதை பார்க்கிலும் உன் தேவனை நீ முதலாவது நேசிக்க வேண்டும். எப்போது நீ தேவனை நேசிக்கிறாயோ அப்போது உன் பிள்ளைகளும் உன் வழியிலே வந்து தேவனை நேசிக்கிறவர்களா இருப்பாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிள்ளைய தான் நம்ம ரொம்ப நேசிக்கிறோம். ஆமா, ஞாயிற்றுக்கிழமை உன்னால முடியலையாப்பா, நீ வீட்டுல இருந்துக்கோ, நான் வரைக்கும் சர்ச்சுக்கு போயிட்டு வரேன். ஆமென். ஒருபோதும் விடக்கூடாது பிரியமானவர்களே. நீங்கள் எப்படி கர்த்தரை நேசிக்கிறீர்களோ உங்கள் பிள்ளைகளும் கர்த்தரை நேசிக்க வேண்டும். இரண்டாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், என் பிள்ளைக்கு ஓனர் நான் இல்ல, என் பிள்ளைக்கு ஓனர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். என் பிள்ளைய நான் பிஇ படிக்க வைப்பேன், ஐடி படிக்க வைப்பேன், அமெரிக்காக்கு அனுப்புவேன், லட்சம் ரூபாய் சம்பாதிப்பான், கப்பல்லே வருவான், ஏரோப்ளேன்லயே வருவான், நல்லதுதான், தப்பு ஒண்ணும் இல்ல. ஏமா 5 லட்சம் இல்ல 10 லட்சம் வாங்கிட்டோம் பிள்ளை, ரொம்ப சந்தோஷம். ஆனா என்னைக்கு இருந்தாலும் உன் பிள்ளை யாருக்கு சொந்தம்னா உன் பிள்ளை இயேசுவுக்கு சொந்தம். ஆமென். எஸ். ஆமென் சொல்றீங்களா? ஆமென். நம்மளெல்லாம் ஆண்டவர் ஏன் உயிரோட வச்சிருக்காரு? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நாம் தேவன் நம்மை இந்த பூமியில உயிரோடு வைத்ததற்கான ஒரே ஒரு காரணம் நாம் கர்த்தரை சேவிக்கிற ஒரு கூட்டமாய். ஹல்லேலூயா. ஒரு கிளாரிட்டி தெரிஞ்சுங்க. நீங்க சோறு போட்டு வளர்த்தாலும், நீங்க துணிமணி வாங்கி கொடுத்தாலும், நல்ல படிப்பு படிக்க வச்சாலும், வெளிநாட்டிலேயே சுவிட்சர்லாண்டிலேயே மாளிகை கட்டி பிள்ளைக்கு கொடுத்தாலும் உன் பிள்ளை உனக்கு சொந்தம் இல்லை, உன் பிள்ளை இயேசுவுக்கு சொந்தம். ஆமென். எப்போது அன்னாள் சாமுவேலை தேவனுக்கு கொடுத்தாலோ அந்த சாமுவேல் தேவனால் ஒரு தேசத்துக்கு பிரயோஜனப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்து என்னன்னா, உங்கள் பிள்ளைகளை கர்த்தரின் பார்வையிலே நீங்கள் வளர்க்க வேண்டும். கர்த்தர் எப்படி வளர்க்க சொன்னாரோ அப்படி வளர்க்கணும். இன்னைக்கு அடிக்கிறதுக்கே பயப்படுறோம், பெருமை எடுக்கும் வேதம் சொல்லுது, நம்ம அடிக்க மாட்டோம். ஹல்லேலூயா. ஸ்கூல்ல எல்லாம் படிக்கிறது இல்ல, அடிச்சு வளர்க்கிற கதெல்லாம் போச்சு. இன்னைக்கு நம்ம குச்சி எடுத்தா அவன் நம்ம மேல குச்சி எடுக்கிறான். ஆனாலும் ஒரு தாய்க்கு மேல ஒரு வல்லமை இல்லைங்க. உலகத்திலேயே வல்லமையான சக்தி யார் தெரியுமா? தாய். ஒரு அழிக்க சொல்றீங்களா? ஒரு தாய் நினைச்சா ஒரு முட்டாள புத்திசாலியாக்க முடியும், ஒரு புத்திசாலியை முட்டாளாக்க முடியும். ஆமென். ஆமா பிரியமான, எந்த பிள்ளை தாய்க்கு கீழ்ப்படிதோ அந்த தாய் தான் உயிரை உருக்கி அந்த பிள்ளையை உருவாக்கிடுவான். ஆமென். ஒரு அப்பனால அது முடியாது, ஒரு அம்மாவால தான் அது முடியும். ஆமென் சொல்றீங்களா? ஆமென். அப்பா வேலைக்கு போறா, சம்பாதிச்சுட்டு வருவாரு, கொடுப்பார், அவ்வளவுதான். உழைக்க தெரியும் அப்பனுக்கு, கொண்டாடி பிள்ளைய நல்லா வச்சு காப்பாற்ற தெரியும். ஆனா குழந்தை வளர்ப்பு தாயின் கடமை. ஆமென் சொல்றாங்களா? சூசன்னா வெஸ்லி என்கிற ஒரு தேவ தாய் ஒருத்தி இருந்தார். அந்த அம்மாவுக்கு 17 பிள்ளைங்க, 17 பிள்ளைகள் கொண்டிருந்த சூசன்னா வெஸ்லி தினமும் 4 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்களா? ஆமென். 2 பிள்ளையை வளர்த்துட்டு நமக்கு மூச்சு முட்டுது. இப்போ 17 பிள்ளைகளை பெற்ற அந்த தாய் 4 மணி நேரம் ஜெபிப்பாள். அந்த 17ல 2 பிள்ளைங்க உலகத்தை அசைக்கக்கூடிய சுவிசேஷங்களாய் உருவானார். ஆமென். உன் பிள்ளையை நீங்க எப்படி வளர்க்குறீங்களோ, ஒரு மரம் எந்த பக்கம் சாயுமோ அந்த பக்கம் தான் விழும். ஆமென். பிறகு சரியாயிடும், பிறகு நல்லா சரி, வயசான நல்லா ஆயிடுவான், சரி பாருங்க கல்யாணம் பண்ணி வச்சா கூடிய விட்டுருவான், அதெல்லாம் உதவாது. ஆமென். இப்பவே நீங்க என்ன செய்யணும்? எல்லா அதிகாரத்தோடும் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளர்க்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்து பிரியமானவர்களே, நல்லா கவனிங்க. இம்மணி நேரத்துக்கான தீர்க்கதரிசி சொன்னது, உங்களுடைய கீழ்ப்படிதலினால் உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், அல்லது உங்கள் கீழ்ப்படியாமையினால் உங்கள் பிள்ளைகள் சபிக்கப்படுகிறார்கள். ஆமென் சொல்றீங்களா? நீ கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் உன் பிள்ளை ஆசீர்வதிக்கப்படுவான்.
நீ கர்த்தருக்கு கீழ்ப்படியலன்னா உன் பிள்ளை சபிக்கப்படுவான். ஆமென். அன்பானவர்களே, அடுத்தபடியாக பிரியமானவர்களே, நீங்கள் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுங்க. ஆமாங்க, காணாத ஆசீர்வாதம், காணக்கூடிய ஆசீர்வாதம். அன்புனா என்ன? அன்பு எந்த கடையில கிடைக்கும்? அன்பு ஒரு கிலோ எவ்வளவு? அந்த அன்பு எங்கே கிடைக்கும் என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும். இயேசுவிடம் மட்டும்தான் கிடைக்கும் என்பதை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் உறுதியாய் சொல்ல வேண்டியவர்களாய் இருக்கிறீங்க. அல்லேலூயா. கடைசி கால செய்தி விசுவாசிகளே, கிறிஸ்தவர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை இருக்கு. உன் பிள்ளைக்கு அறிவு தெரிந்த நாள் நீ முதலாவது அவன் காதுல ஓத வேண்டிய முதலாவது வார்த்தை என்ன தெரியுமா? எப்பா, உனக்கும் எனக்கு ஒரு ரட்சகர் இருக்காரு, அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் உன்னுடைய என்னுடைய பாவங்களுக்காக கல்வாரியில மரித்தார் என்ற உண்மையை பெற்றோர் நீங்க கண்டிப்பா சொல்லி ஆகணும். சொல்றீங்களா? ஆமென். இன்னொன்னு, உங்க பிள்ளைகளுக்கு நீங்க உதவி செய்ய பிரியமா. நமக்கு இருந்த சோதனையை விட நம்ம பிள்ளைகளுக்கு சோதனை அதிகமா இருக்கு. அந்த சோதனையிலிருந்து வெளிவர உங்கள் பிள்ளைகளுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்தி வசனத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம்மை விழுந்த கடமையாய் இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்த பிரியமானவர்களே, கடைசியா உங்களுடைய ஜீவியம், பெற்றோருடைய ஜீவியம் சுவிசேஷத்திற்கு உகந்த ஒரு ஜீவியமாய் காணப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? சுவிசேஷத்துக்கு உகந்த ஒரு ஜீவியத்தை நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியது நம்மை விழுந்த கடமையாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த மனுமேட்சின் மாலை வேளையில் இந்த இயேசு கிறிஸ்து தருகிற ரட்சிப்பை அப்போஸ்தலர் 2:33 படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் நம்முடைய பிள்ளைகள் பெற தவறினார் அவர்கள் நித்திய ஜீவனை அடைய முடிகிறது. இம்மணி நேரத்துக்கென்று வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தையாகிய இக்கடைசி கால செய்தியை நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளாவிட்டால் அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலிலே செல்ல முடியாது. ஆமென். அல்லேலூயா. கடைசியா விசுவாச மக்களே, முடிச்சுக்கிறேன். இந்த சம்பவத்தை பார்த்த சீஷர்கள் கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? இந்த சம்பவத்தை பார்த்த சீஷர்கள் அப்பதான் பேதுரு யோசனையே வருது. ஐயோ, எல்லாத்தையும் விட்டு இயேசு பின்னாடி வந்தோமே, நமக்கு என்னதான் கிடைக்கும் கடைசியில? அவன் போய் கூச்சப்படாம கேட்டுட்டான், ஏசப்பா, எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், இம்மையிலே நூறத்தனையாக, மறுமையிலே நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. அருமையான சகோதரனே, சகோதரியே, நாம் குடும்பமாக அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலிலே நாம் போக போகிறோம். நமக்கு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், நமக்கு ஒரு செய்தி இருக்கிறது. இம்மணி நேரத்துக்கான தேவனுடைய வார்த்தை நம்மிடத்தில் இருக்கு. கொலோசியர் 1:27 நம்முடைய ஜீவியத்துல நிஜமா இருக்கிற காலத்துல கிருபையாய் தேவன் நமக்கு தந்த நம்முடைய அன்பு சகோதரன் பாஸ்டர் மனோவானன் மங்கையரசி ஜெனிஃபருக்கு கொடுத்த ஏக புதல்வி லில்லி ஜாஸ்பரை நாம் கர்த்தருடைய நாமத்தில் ஆசீர்வதித்தோம். இந்த பெற்றோர் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பை மகளும் பெற்று குடும்பமாக எடுத்துக்கொள்ளப்படுவதை செல்ல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்று இம்மணி நேரத்துக்கான செய்திக்கு கீழ்ப்படியுங்கள். உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் செபிக்கலாம். முடிஞ்சு அவ்வளவுதான். பெற்றோர் முன்பாக வந்தீங்கன்னா மகளை கூட்டிட்டு வாங்க. நாம் செபிப்போம். என்னோடு கூட ஊழியக்கார தாசன் வரும்படியாக கொஞ்சம் ஒரு நிமிஷம் அமைதிக்காருங்க. முடிவான ஜெபத்துக்கு நம்ம வந்துட்டு ப்ளீஸ் பேசலாம். சாப்பிட்டு போது பேசலாம், சாப்பிட்ட பிறகு பேசலாம். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க.
ஆமென். Thank you. இவ்வளவு நேரம் என் மகளை நீங்கள் ஆசீர்வதிக்க வந்ததுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால என் சொந்த அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்றிகளையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் நடக்கிற நோக்கம் என்னன்னா, பெரிய புள்ள ஆயிட்டாங்க அதனால ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, அந்த நோக்கம் ஒரு துளி கூட கிடையாது. நான் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பின் செய்தி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற மெய்யான தேவன் ஒருவரே தேவன், நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். அப்போஸ்தலர் 2:38. இந்த நாளுக்குரிய ஒரே தீர்க்கதரிசி, கடைசி தீர்க்கதரிசி வெளிப்படுத்தல் 10:6 சொல்லப்பட்டு மல்கியா 4:5 சொல்லப்பட்ட தீர்க்கதரிசி மூலமா தான் நாம் பரலோகத்துக்கு போக முடியும். அந்த தீர்க்கதரிசி வில்லியம் மரியம் பிரணாம், அந்த தீர்க்கதரிசி நாம் ஏற்றுக்கொண்டு அவர் செய்தியை ஃபாலோ பண்ணும்போது தான் நாம் இயேசுவை பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட இந்த சொந்தங்களை நான் பரலோகத்தில் பார்க்க வேண்டும் என்பதற்காகவே இந்த கூட்டத்தை நான் ஏற்படுத்தினேன். வந்து கலந்து கொண்ட ஒவ்வொரு அன்பு உள்ளங்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும், ஊழியக்காரர்களுக்கும், சபை விசுவாசிகளுக்கும், சொந்தங்களுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்காக சிறு ஆகாரம் இருக்கிறது, வெஜ் இருக்கு, நான்வெஜ் இருக்கு, நீங்க தாராளமா சாப்பிட்டு பிள்ளையை வாழ்த்துட்டு போக வேண்டும் என்று நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த கூட்டத்தை நடத்தி கொடுத்த பாஸ்டர் ஜெபராஜுக்கும் மற்ற ஊழியக்காரர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you all.